Hello everyone, welcome to Talk Easy English. இன்னைக்கு நம்ம இந்த லெசன்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கிராமர். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கிராமரோட எசென்ஷியல் என்னங்கறத எவ்வளோ அதனுடைய பார்ட் அதனுடைய ரோல் என்னங்கறத நம்ம லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த ஒரு மொழிக்கும் கண்டிப்பாக கிராமர் ரொம்ப ஃபண்டமெண்டலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா கிராமர்னுடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. தட் எஸ்பெஷலி ஃபார் ரிட்டன் கம்யூனிகேஷன். நீங்கள் ஸ்போக்கனுக்கு கூட அவ்வளோ கிராமர் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கிராமர் நம்ம தெரிஞ்சாலே போதும், அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியும். பட் ரிட்டன் கம்யூனிகேஷனுக்கு கிராமர் ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. அதை பற்றின வீடியோ தான் இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ லெட் அஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் பேஸ். நமக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஃப்ரேஸ்னால் என்னங்கிறத தெரிஞ்சிருக்கணும். நம்ம அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம். இன்னும் ஃபர்தர் வீடியோலையும் நான் உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரைட், வில் சி வாட் இஸ் சென்டென்ஸ். சென்டென்ஸ்னால் என்னங்கிறத பார்க்கலாம். சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு சொற்றொடன்னு சொல்வோம். அது இட் வில் கிவ் அ கம்ப்ளீட் சென்ஸ். நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு மீனிங் கிடைக்கும். பட் it's a group of words that make a complete sense. That is called as sentence. Sentence அப்படின்னா group of words, அதே நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு மீனிங் கொடுக்கறது தான் நம்ம சென்டென்ஸ்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஜெக்ட் இருக்கும், ப்ரெடிகேட் இருக்கும். அஃப்கோர்ஸ் அந்த சென்டென்ஸ் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் நமக்கு அதை பற்றின ப்ராப்ளம் கிடையாது. பட் கண்டிப்பாக அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ் உள்ள ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு ப்ரெடிகேட் இருக்கும். இந்த சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆல்வேஸ் இட் மஸ்ட் பிகின் வித் கேபிட்டல் லெட்டர். கேபிட்டல் லெட்டரில் தான் அதை ஆரம்பிக்க போகுது. சென்டென்ஸ்னுடைய ஆரம்பம் கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ரைட், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது அதனுடைய எண்ட் எப்படி இருக்கணும். இப்போது எண்ட் கண்டிப்பாக ஒரு ஐதர் இட் மஸ்ட் ஹேவ் ஃபுல் ஸ்டாப் இருக்கும், இல்லை கொஸ்டின் மார்க் இருக்கும், இல்லை எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்கும். நான் உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபுல் ஸ்டாப் எங்கே இருக்கணும், கொஸ்டின் மார்க் எப்படி இருக்கணும், எக்ஸ்க்ளமேஷன் எப்படி இருக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். Now we will see what is that. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ சிட் ஆன் தி சேர்ன்னு சொல்லுவோம். ஐ சிட் ஆன் தி சேர், சேரில் அமர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்ட் கண்டிப்பாக தான் அது சப்ஜெக்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஐன்னு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த ஐங்கிறது என்னவா இருக்குது, சப்ஜெக்ட். ஓகே, தே ஆர் இந்த கிளாஸ் ரூம் சொல்கிறேன். ஸோ இதுலேயே நான் ஃபஸ்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேன்னு கொடுத்துருக்கேன். அந்த தேங்கிறது என்னவா இருக்குது, சப்ஜெக்ட். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போது த சன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது சப்ஜெக்டாக இருக்குது. இப்போ செகண்ட் பார்ட் வேர்ப் இருக்குது. ரைசஸ்ங்கிறது சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட்டுங்கிற வார்த்தையில் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ரைசஸ்ங்கிறது நமக்கு வேர்பாக இருக்குது. தே ஆர் இந்த கிளாஸ் ரூம் சொல்லியிருக்கேன், ஆருங்கிறது வேர்பாக இருக்குது. ஐ சிட் இந்த கிளாஸ் ரூம், சிட்டுங்கிறது நமக்கு வேர்பாக இருக்குது. ஸோ ஆஸ் ஐ செட் ஏர்லியர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு வேர்பும் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் we will see what is phrase. ஃப்ரேஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. இட் இஸ் நத்திங் பட் இட் வில் கிவ் யூ அ கம்ப்ளீட் மீனிங், லைக் மீனிங் கொடுக்கலாம். பட் இதுவும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். பட் சென்டென்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் கொடுக்குமா அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் சே, முன்னாடி பார்த்தோம் இல்லையா சிட் ஆன் த சேர்ன்னு சொல்லு. இப்போ அந்த ப்ரெடிகேட்டில் நம்ம பார்க்கும்போது ஆன் தி சேர் மட்டும் நான் சொல்கிறேன், அது ப்ரெடிகேட். ஓகே, அதர் தென் சப்ஜெக்ட். இப்போ ஆன் தி சேர், இஃப் ஐ சே இட் வில் நாட் கிவ் யூ அ கம்ப்ளீட் சென்ட். இது நமக்கு ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கல, பட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஐ சிட் ஆன் தி சேர்ங்கிற கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த சென்டென்ஸில் ஐங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது. வேர்ப், இட் டஸ் நாட் ஹாவ் எனி வேர்ப் ஆர் சப்ஜெக்ட். சப்ஜெக்டும் இருக்காது, வேர்பும் இருக்காது, வெறும் கண்டென்ட் மட்டும் இருக்குது. ஆன் தி சேர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம பார்க்கும்போது சப்ஜெக்ட் வேர்ப் இல்லாமல் இருக்கிறதுனால இதை நம்ம ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம். அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்ரி கம்ப்ளீட் சென்டென்ஸ் வில் ஹாவ் டூ பார்ட்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பார்ட் இருக்குது, சப்ஜெக்டும் இருக்குது, ப்ரெடிகேட்டும் இருக்குது. நவ் வில் see what is subject.
சப்ஜெக்ட்னா என்னங்கிறது பார்க்கலாம். It is a part of sentence or performing an action. A person or thing performing an action. அதுதான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதாவது யார் எந்த ஒரு செயலை செய்கிறாங்களோ ஆர் எது ஒரு செயலை செய்யுதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், சப்ஜெக்ட். இதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமிங் பார்ட் ஆஃப் எ சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் நேமிங் பார்ட் ஆஃப் எ சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லேர்ன் இங்கிலீஷ். இப்போது இந்த சென்டென்ஸில் நான் பார்க்கேன், ஐ லேர்ன் இங்கிலீஷ், நான் ஆங்கிலத்தை கற்கிறேன். அந்த சென்டென்ஸில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஐன்னு சொல்கிறோம் இல்லையா, நான்கிறது என்னவா இருக்குது, சப்ஜெக்ட். ரைட், வில் சி திஸ் ப்ரெடிகேட். ப்ரெடிகேட்னா என்னென்னா இதுக்கு வந்து டெல்லிங் பார்ட்டுன்னு சொல்லுவோம். எப்படி வந்து சப்ஜெக்டை நேமிங் பார்ட்டுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ப்ரெடிகேட்டை வந்து டெல்லிங் பார்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த டெல்லிங் பார்ட்டில் 2 பார்ட் இருக்குது. அதில் ஒன்று வேர்பு இருக்குது, இன்னொன்று ஆப்ஜெக்ட் இருக்குது. ரைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லேர்ன் இங்கிலீஷ்ன்னு சொல்கிறேன். ஓகே, ஐங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், அதை சப்ஜெக்ட்னு பார்த்துட்டோம். இப்போது ரெஸ்ட் ஆஃப் த திங் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ப்ரெடிகேட்டில் 2 பார்ட் இருக்குது, வேர்பும் இருக்கும் ஆப்ஜெக்டும் இருக்கும். இந்த இடத்துல லேர்ன் இங்கிலீஷுங்கிறதுல பார்த்திங்கன்னா லேர்ன் இங்கிலீஷுங்கிறது நமக்கு ப்ரெடிகேட்டாக இருக்குது. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ சே லைக் த சன் வாஸ் ஷைனிங் பிரைட்லி. இப்போ இந்த சென்டென்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சன்னுங்கிறது நமக்கு என்னவா இருக்குது, சப்ஜெக்டாக இருக்குது இல்லையா. அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் என்ன இருக்குன்னா வாஸ் ஷைனிங் பிரைட்லி, இது என்னவா இருக்குன்னா ப்ரெடிகேட். ரைட், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த டாக்ஸ் வேர் பார்க்கிங் லவுட்லின்னு சொல்கிறேன். த டாக்ஸுங்கிறது என்னவா இருக்குது, நமக்கு சப்ஜெக்டாக இருக்குது. வேர் பார்க்கிங் லவுட்லி. ஓகே, அப்போ சத்தமாக குலைக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்னவா இருக்குது அப்படின்னா it will become like predicate-ஆ மாறுது. The pretty girl was wearing a blue frock. இதில் the pretty girlங்கிறது நமக்கு சப்ஜெக்டாக இருக்குது, was wearing a blue frockங்கிறது நமக்கு predicate-ஆக இருக்குது. ரைட், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். my younger brother serves in the army. இந்த சென்டென்ஸில் நம்ம பார்க்கும்போது my younger brotherங்கிறது நமக்கு என்னவா இருக்குது, சப்ஜெக்டாக இருக்குது. serves in the armyங்கிறது நமக்கு ப்ரெடிகேட்டாக இருக்குது. ரைட், we'll see another example there. Right, the man and his wife were working in their garden. Okay, this is another example. இப்போ the man and his wifeங்கிறது நமக்கு சப்ஜெக்டாக இருக்குது, were working in the gardenங்கிறது நமக்கு ப்ரெடிகேட்டாக இருக்குது. I hope you would have enjoyed this video. இந்த சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் பற்றி உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது questions, doubts ஏதாவது இருந்தால் you can leave your comments in the comment box. Thank you for watching this video, and if you like to share or follow this video or subscribe the video, whatever you want, you can do it. Thank you for watching this.